Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஹையஸ்ட் நமக்கு இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது பேரிடர். அதில் தமிழ்நாடு கூட புயல் வந்துருச்சுன்னா அது கரையை கடக்கிறது நாகப்பட்டினத்துலேருந்து மசூலிப்பட்டினத்து தான் அதிகம் இருந்தது. 1991 பிற்பாடு 62 புயல், அதில் 57 புயல் வங்கக்கடலில் தான். இந்த பேரிடர்கள் சென்னையை பொறுத்தவரைங்க கடலோர மாவட்டங்கள் எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். நகர்ப்புற வளர்ச்சி அபரிகரமான பழைய காலத்தில் 50 ஆண்டுகளாக யார் யார் ஆண்டாங்களோ எல்லாருடைய தோல்வியும் நகர்ப்புற வளர்ச்சியும் போது நகர்ப்புற கட்டமைப்புக்கு இவங்க மின்சாரத்தையும் மற்றதையும் தான் பார்த்துக்கிட்டாங்களே ஒழிய இந்த நீர் நகர்தலை பார்க்கணும். அப்போ என்னெல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம், எந்த மாதிரியான இயற்கை ஆபத்துக்கெல்லாம் காத்திருக்கு? இயற்கை ஆபத்து இனிமேல் கூடுதலாக தான் இருக்கும். சொல்லி வச்ச மாதிரி சென்னையொட்டி எல்லாமே நாகப்பட்டினம் டு மசூலிப்பட்டினங்க அதனுடைய காற்று சுழற்சி வங்கக்கடல்ல இலங்கைக்கு தெற்கால ஒரு 800 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி அந்த காத்தினுடைய டைரக்ஷன் நேரம் இங்கே தான் வரும். புயல் வருவதே நம்ம யாராலும் இன்னொரு கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம சைக்ளோன் பத்தி பேசுறோம், சூப்பர் சைக்ளோன் அது எப்படி இருக்கும்? ஐயோ, சைக்ளோன் உங்களுக்கு 110 to 160 கிலோமீட்டர் வரணும். சைக்ளோன் காற்றினுடைய வேகம் அதுலயே நீங்க தலை பிச்சுக்கிட்டு எல்லாம் குடிமி பிச்சுட்டு போயிடும். 120 கிலோமீட்டருக்கு மேல எக்ஸீட் ஆகி 200 கிலோமீட்டர் பர் ஹவர்லாம் போச்சுன்னா எல்லாம் சப்சாடா எல்லாத்தையும் குலைச்சிடும். இந்த டிசம்பர் எப்படி இருக்க போகுது? அதிகமான மழைங்கிறது இனிமேல் மழை, அந்த மழை கூடுதலோ கூட இருக்கு, இடி மின்னல் கூட இருக்கு. இடி மின்னல் நம்ம தவிர்க்க முடியாது. இடி மின்னல் கூடுதலான மில்லி பார்க்கு போனால் மேக வெடிப்பு உங்களை எப்படி வேணாலும் அடிக்கும். நீங்கள் கொஞ்சம் இந்த கேர்ஃபுல்லாக இருங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் கேர்ஃபுல்லாக இருங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு முதுமுனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த மழை குறித்து கடந்த காலத்துல எல்லாம் நம்ம பேசியிருந்தோம், எவ்வளவு தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த பருவமழையானது துவங்கி இருக்கு அப்படின்னு. இந்த சமயத்தில் நிறைய அரசு அந்த வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் இன்னுமே முன்னாடி ஆரம்பிச்சிருந்துருக்கணும், இவங்க இன்னும் செய்ய ஆரம்பிக்கல அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுறாங்க. குறிப்பாக இதில் நான் பேசணும்னு நினைக்கிறது, சில இது குறித்து ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய நபர்கள்கிட்ட எல்லாம் பேசும்போது, அதை கவனிக்கக்கூடியவர்கள்கிட்ட பேசும்போது, முன்பு இருந்தது போல இல்லை, பருவநிலை அப்படின்றது முற்றிலுமாக மாறி இருக்கு. இது குறித்து நீங்களும் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கீங்க. அப்போது ஆனாலும் அதுக்கான ஒரு ஏற்பாடு அப்படின்றது வேணும் இல்லையா சார்? அப்போ என்னதான் செய்ய முடியும் நம்மளால்? அதாவதுங்க, எதிர்காலத்தில் இந்த பருவநிலை மாறுதல்ங்கிறது இப்போ தான் அது ரொம்ப அதனுடைய அதிவேகமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு மக்களுக்கு தெரியறதில்ல. ஒரு அரசாங்கங்களுக்குலாம் தெரிய வர்றது இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சமீப காலமாக தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க பருவநிலை மாற்றத்தோட ஆபத்து. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கார்பன் உமிழ்வு, பூமி வெப்பம் அதெல்லாம் ஆகுது. அதனால் இந்த பேரிடர்கள். இப்போ இந்த பேரிடர்களில் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாடுகளை விட பேரிடர் இந்த வங்கக்கடல் அதனுடைய பரிமாற்றம் இருக்குது பாருங்கள். ஆகாய மண்டலத்துக்கும் கடலுக்கும் உள்ள பரிமாற்றம் இருக்குது பாருங்கள். அது வேறு விதமானது, வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத. இது இதே மாதிரி மெக்சிகோ பகுதிகளுக்கு தான் உண்டு. அமேசான் காடுகள் பக்கத்தில் நமக்கெல்லாம் அது தனியாக ஒரு ஒரு சூழல் காற்றினுடைய சுழற்சி வேறு மாதிரி இருக்கும். காற்று சுழற்சி தான் பருவமழைங்கிறது. கடலில் காற்று எப்படி சுழற்சி பண்ணுதோ அதான் பருவமழை. நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வெப்பத்தை தூக்கிக்கிட்டு காற்று உயரமாக போகும்போது அந்த இடத்துல தாழ்வு மண்டலம் உருவாகும். இந்த தாழ்வு மண்டலம்னு உருவானாதான் தமிழ்நாட்டுக்கு மழை. நிறைய பேர் தவறான புரிதலை சொல்கிறாங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துருச்சு, ஆபத்து. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரலைன்னா மழையே கிடையாது. நம்ம என்னைக்கெல்லாம் இறைவனை எல்லாம் அந்த காலத்துலாம் எப்போ எங்களுக்கு மலைக்குடி சாமின்னா அங்கே காற்றழுத்த தாழ்வு மையம் வரணும். வங்கக்கடல் தாழ்வு மண்டலம் வந்தால் தான் நம்ம மழை. அந்த மழை நமக்கு என்னென்னு கேட்டால், அந்த தாழ்வு மண்டலங்கள் இப்போ அதனுடைய தீவிரத்தன்மை வேறு மாதிரி போயிடுது. அந்த தீவிரத்தன்மை புகழாக போகும்போது தான் புயலுங்கிறோம். அப்புறம் அந்த புயல் இன்னமும் கூட போச்சுன்னா உங்களுக்கு பெரும் புயலாக மாறிடும். அது ஆழிப்பேரலைம்பாங்க. சுனாமிங்கிறது வேற. இது புயல் காற்றுகளால் காற்றின் மண்டலம் மாறுறதுனால வருதுங்க. அது இந்த ஐப்பசி கார்த்திகை தமிழில் அழகாக சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே. ஐப்பசிங்கிறது உங்களுக்கு பொன்னுருக மண் உருகும்பாங்க. ஐப்பசிங்கிறது அடமழைன்னு போட்டுருவாங்க. கார்த்திகைங்கிறது விட்டு விட்டு மழை பெய்யும், அப்படியே குறையும். கார்த்திகை எண்டில் எங்களுக்கு போதும் சாமி, மழை போதும்னு அண்ணாமலையாருக்கு தீபத்தை ஏற்றிட்டோம்னா
அந்த கார்த்திகை தீபத்தோட மழை நின்றோம். அதான் தமிழர்களுடைய 60 ஆண்டுகளுடைய பயிற்சி. இப்போ அதெல்லாம் போய் அண்ணாமலை தீபத்துக்கு அடுத்த நாள் தான் மழை பெய்யுது. காரணம் என்னன்னு கேட்டால், இயற்கையை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம். இயற்கை நம்மளோட ஒத்துழைக்கலை. பேரிடர்கள் வரும். இந்த பேரிடர்கள் சென்னையை பொறுத்தவரையிலுங்க கடலோர மாவட்டங்கள் எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். சென்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனைன்னு என்னமோ கொய்யோலாம் கத்துறாங்க. சென்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லைங்க, கடலோர மாவட்டங்கள் எல்லா இடத்துக்கும் வரும். நகர்ப்புற வளர்ச்சி அபரிகரமானது. இங்கே நகர்ப்புற வளர்ச்சி உங்களுக்கு எந்த அரசு வந்தாலும் இதே குறைகளை தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1960, 70களிலேயே வந்து நகர்ப்புற மேலாண்மையை கையாண்டிருந்தால் இதெல்லாம் அவ்வளோ வந்திருக்காது. அந்த 70 வரையில் வந்து நகர்ப்புற மேலாண்மைங்கிறது ஒன்றும் இல்லை. எல்லாரும் இந்த மாஸ்டர் பிளான்னா அதனுடைய பொருளே தெரியல நிறைய பேர். மாஸ்டர் பிளான்ங்கிறதுங்க ஒரு ஸ்ட்ரைசாம் மாஸ்டருங்கிற ஒரு கவர்னர் ஜெனரல் இருக்கும்போது தான் அந்த பிளான் கொண்டு வர்றாரு. அது இன்னைய வரையில் யாருக்குமே தெரியல. மாஸ்டர் பிளான்னா பெரிய பிளான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்ட்ரைசாம் மாஸ்டருங்கிற ஒரு ஜெனரல் தான் மெட்ராஸ் பிரசிடென்ட் கவர்னர் ஜெனரல் இருக்கும்போது தான் அது அவர் தான் அந்த முனிசிபல் மேனேஜ்மெண்ட் கொண்டு வர்றார். முனிசிபல் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்து எப்படிலாம் வாய்க்கால் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி வாய்க்கால் இல்லாமல் கண்ட மாதிரி இருந்தது. வாய்க்காலை கொண்டு வந்ததும் வந்து ஸ்ட்ரைசாம் மாஸ்டர். அவர் இங்கே நமக்கு மெட்ராஸ் ஜார்ஜ் போர்ட்டில் வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அது எப்படி இதெல்லாம் வாய்க்கால்லாம் சீரமைச்சு அந்த காலத்தில். இது நான் சொல்கிறது வந்து முதலில் வந்து 1760 அதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வருது. அப்புறம் வந்து 1920 வரலும் அவங்க வெள்ளையர்கள் ஆட்சியில் இருந்த நகர்ப்புற அமைப்பை தாண்டி பெருசாக யாரும் பண்ணலை. 1948 வரலும். பின்னாளில் 50, 60களில் வந்து வளர்ச்சிக்கு, ஊரக வளர்ச்சிக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் வேளாண்மை விருத்திக்குமே அரசியல் ரீதியாக இருந்தாலும் இல்லை அரசாங்கமாக இருந்தாலும் சரியாக இருந்தது. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த நகர்ப்புற வளர்ச்சி கூட ஆயிடுச்சு. 70க்கு பிற்பாடு தான் நகர்ப்புற வளர்ச்சியில் ஒரு பிரச்சனையே உண்டாகிறது, இல்லை பிரச்சனைக்கு தெரியும். அப்புறம் அந்த நமக்கு அர்பன் மேனேஜ்மெண்ட் வருது. 70க்கு பிற்பாடு தான் அதிகாரிகளோ அரசியலோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை செலுத்தினாங்க. 2000க்கு உச்சக்கட்டத்துக்கு வந்துருச்சு. 2000ல் நமக்கு நகர்ப்புற வளர்ச்சிங்கிறது சென்னையினுடைய இது வந்து இப்படி போகிறதுக்குள்ளே இப்படி போகுது, நேராக போகுது. நகர்ப்புற வளர்ச்சி அபரிகரம். அதை தாண்டிங்க ஒரு மேலை நாடுகள் மாதிரி ஒரு சிட்டி அப்ரூவல் இருக்குது பாருங்கள். பழைய காலத்து தோல்வி இதெல்லாம். நிகழ்காலத்தில் யாரையுமே குறை சொல்ல முடியாது. பழைய காலத்தில் 50 ஆண்டுகளாக யார் ஆண்டாங்களோ எல்லாருடைய தோல்வியும் நகர்ப்புற வளர்ச்சியும் போது நகர்ப்புற கட்டமைப்புக்கு முதலில் ட்ரைனேஜ், அதாவது நீர் போக்கு வந்து எப்படி இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாளைக்கு நகர்ப்புற வளர்ச்சியில் நீர் போக்குக்கிற வழி விட முடியுமா, அதுக்கு தகுந்த அப்ரூவல் கொடுப்போன்னு கொடுக்கல. இவங்க மின்சாரத்தையும் மற்றதையும்லாம் பார்த்துக்கிட்டாங்களே ஒழிய இந்த நீர் நகர்தலை பார்க்கல. ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் இல்லைனா வந்து வெறும் வெள்ள சேதம் வரும்போது எப்படி வரும்னு மேனேஜ்லாம் அன்றைக்கி தெரியாது. காலநிலை மாற்றம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெள்ளம் வந்து பயங்கர வெள்ளம் அதிகரிச்சிச்சு. அதனால் இனிமேல் வெள்ள அதிகரிப்புங்கிறது இங்கே அரசாங்கங்கள் எல்லாம் இனிமேல் வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களால் வந்து உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் போனால் உங்களுக்கு வந்து ஒரு 300 mm ரெயின்ஃபால் வரலும் கட்டுப்படியாகும். 400 mm ரெயின்ஃபால் வரலும் தாங்கும் இன்றைக்கி உள்ள கட்டமைப்பு. அது அவர்கள் அரசாங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ரோடுகள் இருக்கிற சாலைகள் பகுதிகளுக்கு ஓரமாக தான் நம்ம வந்து இப்போ வந்து வடிகால் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி வடிகால் கொடுக்கணும்னா எல்லாம் ஊட்ட இடிக்கணும் போகணும்னு பெருநகர திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து இன்னொரு மாஸ்டர் பிளான் கொண்டு வந்தோம்னு வச்சிங்களேன், பெரிய எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அதனால் வந்து இருக்கிற அமைப்புகளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நீர் போக்கு வழிபாடெல்லாம் செய்கிறதுனால ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுக்கறதுனால கஷ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நகர்ப்புறம் வந்து முன்னாடி வந்து 80க்கு முன்னாடி கொடுத்த உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அனுமதியெல்லாம் வந்து எல்லாம் அப்படியே எல்லாம் இசட் ஷேப்பில் போகுது. எங்கே கால்வா கொடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக யாரும் நம்ம 90 டிகிரியில் யாருக்கும் இங்கே நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை. மேலை நாடுகள் வந்து அதான் முதல் வந்து உங்களுக்கு நீரை வழி போக்குக்கு தான் முதல் அப்ரூவலில் கொண்டு போவாங்க. அது இங்கே கொண்டு வரல. இப்போல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாலும் தலைக்கு மேலே போயிடுச்சு வெள்ளம். இல்லை, இப்போ வந்து நம்மகிட்ட அடிப்படையே ஆரம்பத்திலேயே சரியாக இருந்திருக்கணும், இப்போ சரி இல்லை. இதுக்கு இந்த சவால்களுக்கு மத்தியில் தான் இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ எப்படி சரி செய்யலான்னு நம்ம பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி இந்த பருவமழை அப்படின்றது எவ்வளவு தீவிரமாக இருக்க போகுது, ஏன்னா பருவநிலையெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு பேசும்போது சமீபத்தில் ஒரு இடிமின்னல் தாக்கி 4 பேர் இறக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வயலில் அவங்க வேலை செய்யும் போது. அப்போது இந்த தீவிரத்தால் இடி மின்னல்
அதிகமாக இருக்கும் அப்படின்றதும் பேசுகிறாங்க. அது தவிர்த்து பேசும்போது மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும்னு, புயல்கள் அதிகமாக இருக்கும்னு எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். சைக்ளோன் அப்படின்றது சூப்பர் சைக்ளோன் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறோம். ஆனால் சூப்பர் சைக்ளோன் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம சந்திக்காமல் இருக்கோம். அது சந்திச்சா எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்றதெல்லாம். அப்போ என்னெல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம், எந்த மாதிரியான இயற்கை ஆபத்துக்கெல்லாம் காத்துக்கிட்டு இல்லைங்க, இருக்கு? இயற்கை ஆபத்து இனிமேல் கூடுதலாக தான் இருக்கும். அது உங்களுக்கு குறைச்சு என்னெல்லாம் வராது. என்னன்னு சூப்பர் கேட்டிங்கன்னா, சைக்ளோன்லாம் அதாவது வர வாய்ப்பு உண்டா? அதாவது இதை ஆய்வாளர்கள் வந்து நம்ம என்ன பண்ணாங்க, இதை கண்டுபிடிக்கவே முடியல. வங்கக்கடலினுடைய நடத்தையை கண்டுபிடிக்க முடியல. அதனால இதெல்லாம் வந்து கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், அதாவது பருவநிலை மாற்றத்தினுடைய உச்சக்கட்டம் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணோம்னா நிப்பாட்டிட்டாங்க. இன்னைய வரலாம் ஆய்வுகள் அவ்வளோதான். கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இது என்ன வேணாலும் பண்ணும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க, ப்ரீவார்னிங், முன்னாடியே எச்சரிக்கை பண்ணிவிட்டு ஜாக்கிரதையாக இருங்க, முன்னெச்சரிக்கை கொடுங்க. அரசாங்கமோ மற்ற உள்ளாட்சி கட்டமைப்புகளோ எல்லாரும் முன்னெச்சரிக்கையில் கரெக்டாக இருங்க, உங்களை பாதுகாத்துங்க. ஐநா சபையிலேயே தான் இப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு பேரிடர் வரும். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு செண்டாய் பேரிடர்வு ஒப்பந்தம் கொண்டு வந்தோம் 2016. இப்போ பேரிடர்கள் கூட வந்துருச்சு, அவங்கவுங்களும் தாங்க முடியல. நீங்கள் நமக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு டைஃபூனுங்கிறதும் சூறாவளி காற்றும் டொர்னாடோங்கிற மழை அப்படி பணல் மாதிரி வந்து ஒரு மழை இடி மின்னல் கிராமத்தையே தூக்கிட்டு போயிடுது 5 நிமிஷத்தில். நீங்கள் எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை திடீர் இயற்கை பேரிடர் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ஹையஸ்ட் வந்து நமக்கு இன்றைக்கி இந்தியாவில் வந்து இன்றைக்கி ஹையஸ்ட்டாக இருக்குது பேரிடர்வு. அதுவும் தென்னகம் வந்து கூட, அதில் தமிழ்நாடு கூட. காரணம் வந்து வங்கக்கடலுடைய அமைப்பு. புயல் வந்துருச்சுன்னா அது கரையை கடக்கிறது நாகப்பட்டினத்துலேருந்து மசூலிப்பட்டினத்தில் தான் அதிகம் இருந்திருக்கு. 1991 பிற்பாடு 62 புயல், அதில் 57 புயல் வந்து இங்கே வங்கக்கடலில் தான். வெறும் 8-9 புயல் தான் வந்து அரேபியன் கடல். சொல்லி வச்ச மாதிரி சென்னையை ஒட்டியே எல்லாமே போகுது. நாகப்பட்டினம் டு மசூலிப்பட்டினங்க, நாகப்பட்டினம் டு மசூலிப்பட்டினம். அதனுடைய காற்று சுழற்சி வங்கக்கடலில் இலங்கைக்கு தெற்கால ஒரு 800 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி அந்த காற்றினுடைய டைரக்ஷன் நேராக இங்கே தான் வருது. அது மாறாது, அந்த டைரக்ஷன் மாறாது. அது ஒரு அந்த ரூட் வந்து அது அவங்களுக்கு டிஃபைன்டு ரூட் மாதிரி இது. அது வெல் டிஃபைன்டுமாங்க. அது ஆங்கிலத்திலாம் வகுக்கப்பட்ட, இயற்கையாக வகுத்துருச்சு அந்த ரூட்டை. அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அதிகபட்சம் கீழே தெற்க போனீங்கன்னா மேக்சிமம் போச்சுன்னா திரிகோணமலை அடிக்கும். திரிகோணமலையிலேருந்து இந்தாண்ட வந்து ஒரிசா வரல அடிக்கும். அதனுடைய அகலப்பாதை அவ்வளோதான். குறைந்த குறுக்கு பாதை வந்து அடிக்கடி அடிக்கிறது இருக்குது பாருங்கள், அது நாகப்பட்டினம் டு மசூலிப்பட்டினம். இந்த இறைப்பட்ட ஏரியாவில் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிக்கும். ஒரு மரக்காணத்தில் அடிக்கும், சென்னையில் அடிக்கும், நெல்லூரில் அடிக்கும், ஒரு நாளைக்கு பரங்கிப்பேட்டையில் அடிக்கும், நாகப்பட்டினத்தில் அடிக்கும். எங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் அதை வந்து உங்களுக்கு பேரிடர்னு சொல்லி. ஆனால் வந்தால் இந்த பகுதிகளெலாம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள். அது நமக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா, புயல் வருவதே நம்ம யாராலும் இன்னொருலும் கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு ஆய்வில் இல்லை, ஃபெயில் ஆகிக்க முடியல. அது எப்படி இயற்கையை நீங்கள் ரொம்ப நம்ம எதிர்த்து நீட்டு போட முடியல. இயற்கை எப்படி இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது, டேய் உன்னைய விட நான் தான்டா பெரியாள், இவ்வளவு அறிவியலில் வந்துட்டீங்க, எல்லாத்தையும் சுழட்டி போட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை ஒரு தன்மையை எடுக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியல. இல்லை, அதுதான் சார். எனக்கு இப்போது நம்ம சைக்ளோன் பற்றி பேசுகிறோம், சூப்பர் சைக்ளோன் அது எப்படி இருக்கும்? ஐயோ, சைக்ளோன் வந்து உங்களுக்கு 110 160 கிலோமீட்டர் வரணும். சைக்ளோன் காற்றினுடைய வேகம் அதுலேயே நீங்கள் தலை பிச்சுக்கிட்டு எல்லாம் குடிமி பிச்சுக்கிட்டு போயிடும். 120 கிலோமீட்டருக்கு மேலே எக்ஸீட் ஆகி 200 கிலோமீட்டர் பர் ஹவர்லாம் போச்சுன்னா எல்லாம் சப்சாடாக எல்லாத்தையும் குலைச்சி அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இருக்குங்க. சூப்பர் சைக்ளோன் அந்த மெக்சிகோலாம் அடிச்சிருக்குது. நமக்கு இன்ன வரலும் அந்த சூப்பர் சைக்ளோன் பெருசாக தட்டலை. அதனால் அந்த வார்த்தையை நம்ம பேச வேணாம். ஏன்னா அது அதிபயங்கரமானது. அது மக்கள் பொதுவழி தடத்தில் அதை பேசக்கூடாது. சிறப்பாக நம்ம மேலாண்மை கண்டம். அதாவது இன்னுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்யூனிட்டி ஃபார்மேஷன் இருக்குது பாருங்கள், அதாவது சமுதாய ஒத்துழைப்பு. இனிமேல் சமுதாய ஒத்துழைப்புங்கிறது கூட வரணும். அதுக்கு கம்யூனிட்டி காங்கிரிகேஷன். இனிமேல் கம்யூனிட்டி சேரணும். அந்த 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 ஊர் மக்கள், அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தயாராகிருப்போம். உங்கள் ஏரி உடையும், அதுக்கடுத்து எங்கள் ஏரி போகும், உங்கள் ஏரி போகும், நம்ம எல்லாம் தயாராக இருப்போம். ஏரி உடைய போகுது, இவ்வளோ மழை வருதுன்னா உங்களுக்கு ஏரி உடையும். நீங்கள் அது இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏரி கிராமத்தில் நல்ல நாலேஜ் அதுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம மேல் ஏறியது, அதுக்குண்டான மேல் ஏறியது, எல்லாம் கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் இதை சொல்லி இதெல்லாம் பொது வழித்தடங்களில் விவாதத்தை கொண்டு வந்துட்டோம்னா அவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க. மக்களுக்கு வந்து இயற்கை தெரியும், செயற்கையாக வர்ற ஆபத்து என்னென்னு நமக்கு அவங்க நம்ம தான் சொல்லணும். ஆக செயற்கையாக அவங்கள அடிக்க போகுது. 65 நாள் மழை பெய்யணும். இந்த வடகிழக்கு பருவக்காற்று நார்த் ஈஸ்ட் மான்சூனில் 54 to 65 நாள் மழை பெய்யும். நிதானமாக டெய்லி 90 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் 90 mm 60 mm மழையிலேயே பெய்யும். 6 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழையிலே இருக்கும்.
இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரே நாளில் 400 mm 600 mm அடிக்குது. அந்த அந்த இன்டென்ஸ் ரெயின்ஃபால் அதிகன மழைங்கிறது இனிமேல் அந்த மழை கூடுதலோ கூட இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்னமும் தயார் நிலைப்படுத்துதான் நம்மளை. அதுக்கு வந்துங்க நீங்கள் ரெடினஸ் தான். இன்னமும் பேரிடரில் வேறு எதுவுமே செய்ய முடியாது. தயார் நிலைப்படுத்தி உங்களை எப்படி வேணாலும் அடிக்கும். நீங்கள் கொஞ்சம் இந்த கேர்ஃபுல்லாக இருங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாம் ஊருக்கு சொல்லிவிடுங்க. அன்னன்னைக்கு வானிலை அறிக்கையை கேட்டுக்குங்க. கண்ட வானிலை அறிக்கையெல்லாம் கேட்கக்கூடாது. அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லக்கூடிய உங்களுக்கு நுங்கம்பாக்கம் வானிலை அறிக்கை என்ன சொல்ல, நுங்கம்பாக்கம் வானிலை அறிக்கையை சாதாரண நினைக்கக்கூடாதுங்க. அவர்கள் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. இங்கே நுங்கம்பாக்கம் வானிலை மையம் சாதாரணமாக அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. கடந்த முறை வந்து அந்த புயல் நிலை பெறுதுன்றாங்க, இல்லை உலகளாவிய தத்தளிப்புங்க. அது போன வருஷம் இந்த மிக்ஜாம் புயல் போது உலகளாவிய தத்தளிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதனுடைய காற்றின் திசையையும் அதனுடைய வேகத்தையும் மாறி மாறி அடிக்குது. அடுத்த 24 நேரத்துக்குள் அப்படிங்கிறத அடுத்த 3 மணி நேரத்துக்கு மாற்றிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு அது நம்மளை திணறடிக்குதே. நம்மளை வந்து சேட்டலைட் அப்சர்வேஷன் தான் சார். நமக்கு மேலே இருந்து சேட்டலைட்டில் பார்க்குறோம், அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுறோம். நம்ம மட்டும் பார்க்கல, உலக நாடுகள் ஒப்பந்தத்தில் எல்லா நாடுகளும் பேரிடர் எங்கே வருதோ எல்லாத்துக்கும் சொல்லிக்கிங்க அப்படின்னு எல்லோரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். இப்போ சைனா சேட்டலைட் போகுதுன்னா நமக்கு ஆபத்து வருதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. WMO வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் உலகளாவிய வானிலை அறிக்கைக்கும் போகுது. எல்லாரும் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் பகிர்மானம் பண்ணிக்கிறாங்க. அங்கே ஆபத்து, இங்கே புயல் ஏறப்போகுது, கரை ஏறப்போகுது, வந்துருச்சு வாங்க அப்படிங்கிறதெல்லாம் டக்குன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உலகளாவிய ஒப்பந்தத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம். வானிலை அறிக்கை அரசு வானிலை வந்து மிஸ்ஸிங் வந்து மேலேருந்தே மிஸ்ஸிங், உங்களுக்கு சேட்டலைட்லேயும் மிஸ்ஸிங். அது அங்கே இந்த ரூட்டில் வந்துட்டு சேட்டலைட்டே ஏமாத்துது. அதை நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நீங்கள் என்ன பெரிய அட்வான்ஸாக பண்ணலாம், அதை விட நான் பெரிய ஆள்றா அப்படின்னு இயற்கை காமிச்சிக்கிட்டே இருக்குது. அறிவியல் நம்ம கொண்டுக்கிட்டே போகிறோம். அதுக்கு மேலே நான் இருக்கேன்டா அப்படின்னு நம்மளை மிதிக்குது. அது என்ன பரம்பொருளா இல்லை இயற்கை பொருள், ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது போட்டு நம்மளை மிதிக்குது. ரெடினஸ் இனிமேல் வந்து உங்களுக்கு சமுதாய ஒற்றுமை. நீங்கள் இந்த சென்னை பட்டணத்திலலாம் பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு தெரிஞ்சிங்க. 2 பேர் உதவி கண்டிப்பாக வேணும். 3 நாளைக்கு சோறு இல்லைன்னா உங்களுக்குள்ளே இருக்கல இயற்கை பரிமாற்றம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கம்யூனிட்டி இனிமேல் எதிர்காலத்தில் வந்து சமுதாய ஒற்றுமை பேரிடர்வு காலங்களில் அவசியம் தேவை. அதை மக்கள் அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள், அதை நகர்ப்புற மக்களுக்கு தெரியணும். இனிமேல் வந்து கிராமங்களில் வந்து ஃபைனாக சேர்ந்துருவாங்க. கிராமம் இன்றைக்கி வந்து தமிழகம் வந்து முன்னேறிய மாநிலம். அதனால் இங்கே வந்து கிராமப்புற வளர்ச்சிங்கிறது அபரிகரமானது. எல்லாரும் எல்லாம் செய்யக்கூடிய திறமை இன்றைக்கி அவங்கள்ட்ட இருக்குது. உலகளாவிய அறிவிப்புலாம் கேட்குறாங்க. சாதாரணம் இல்லை, கிராமத்திலேயே உங்களுக்கு வந்து எல்லா சாஃப்ட்வேர்லாம் வச்சுருக்காங்க. உலகளாவிய வானிலை அறிக்கைலாம் அவங்கவுங்க செக் பண்ணுற அளவுக்கு வில்லேஜ் பூந்துருச்சு. அதனால் நீங்கள் வில்லேஜை நீங்கள் ஒன்றும் நம்ம யாரையும் இப்போ குறை சொல்ல முடியாது. அரசுலாம் வந்து ஓரளவுக்கு தான் செய்ய முடியாது. 400 mm மேலே போய் 3 நாள் 4 நாள் அடித்தா அவங்க சார் மனிதர்கள் தான் நாங்கள் போகணும். மாநில மேலே வந்து ஃப்ளைட்டில் போய் யாரும் சர்வ் பண்ண முடியாது. ஹெலிகாப்டர்லேயோ இல்லை ட்ரோன்லேயோ போய் சப்ளை பண்ண முடியாது. ஏன்னா காற்றின் வேகம் அதிகம். அதனால் வான் மண்டலமாக போகவே முடியாது. தரை மார்க்கமாக தான் போகும். தரை மார்க்கம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனிதர்கள் தானே மூவ் ஆகணும். ஒரு தாசில்தார் இருக்கார், கழுத்து வரலும் தண்ணி வரலும் சோறு கொடுங்கங்களாம். உன் மூக்குக்கு தண்ணி வருதியா சோறு குடியானா இருப்பானா? ஓடி போய் எங்கேயோ ஒழிஞ்சிடும். நான் பொழைச்சா போதும்னா நீ என்னடான்னு சொல்லிருக்கணும். அதனால் வந்து உங்களுக்கு உயிர்களை பாதுகாத்து அதுக்குள்ளே தான் வந்து மனித மேலாண்மை பண்ண முடியும். மனித மேலாண்மைக்கு உட்பட்டது இல்லை இயற்கை பேரிடர். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இயற்கை பேரிடங்கிறது மனித மேலாண்மைக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு ரெடினஸ் எல்லாரும் தயாராகிக்கணும். எப்படி அடிக்க போகுதோ என்ன அடிக்க போகுதோ அப்படின்னு எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுலாம் கை கோத்து அப்படியே மனித சங்கிலி பேரிடர் மேலாண்மை வேணும். நிச்சயமா சார், அது குறித்து இன்னும் நம்ம பேசலாம். நிறைவா இந்த டிசம்பர் எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒவ்வொரு உங்களுக்கு ஆண்டுமே இன்னும் கூடுதலான இல்லைங்க. இது வந்து நம்ம உலகளாவிய ஒரு நிகழ்வு வந்து எல் நீனோ லானினோன்னு. பசிபிக் கடல் என்னமா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு தட்பவெப்பம் மாறும். இங்கே நமக்கு இது லானினான்னு வந்து ரொம்ப குளிர்காற்று வரக்கூடிய இது. குளிர்காற்று க்ளவுட்ஸ் மேலே தூக்கிட்டு மேகமாக அதிகமாக வந்து அடர்த்தியான க்ளவுட்ஸ் வரும். க்ளவுட்ஸ் கூட ரெண்டு விதமான மேகம் இருக்குது. ஒன்றுங்க ஏற்கனவே போய் மேலே உறைந்து பனியாக இருக்கிற ஒரு மேகம். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு போகிற மேகம் வந்து அது உங்களுக்கு அதனுடைய மாய்ச்சர் அல்லது ஈரப்பதம்லாம் மேலே போய் மேகமாக போகும்போது இது மென்மையான மேகம், அடர்த்தி மேகம் இருக்குது. இந்த 2 இருக்கிற இடத்துல அடர்த்தி மேகமும் மென்மையான மேகமும் இணையும் பொழுது இடி மின்னல் வரும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆயன்பாங்க. அதனால் வந்து இடி மின்னல் கூட இருக்கும். இடி மின்னல் நம்ம தவிர்க்க முடியாது. அது இடி மின்னல் கூடுதலான
அதுக்கு மில்லி பார்மாங்க. அது கூடுதலான மில்லி பாருக்கு போனால் மேக வெடிப்பு வரும். அதனோட மேக வெடிப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 600 மில்லி பாருக்கு மேலே போச்சுன்னா மேக வெடிப்பு சரியான வெடிச்சு மேகம் துண்டாகும், உடனே பொத்துன்னு கீழே விழுவும். ஓ, மின்னல் அதிகமானா மேக அது வெடிப்பு மின்னல்ங்கிறது எலக்ட்ரிக் தானங்களா. மேலே உள்ள அடர்த்தியான மேகமும் கீழே உள்ள மென்மையான ஒரு மேகமும் சேரும் பொழுது அந்த அடிக்கும். அதனுடைய அடர்த்தி மேல் அடர்த்தி கூட இருந்ததுன்னா அடித்து உங்களுக்கு மேல் அடர்த்தி மேகமாக கூட இருந்ததுன்னா அடர்த்தி அந்த இடத்த கொலை பண்ணிட்டு தான் வரும். ஓ, ஆக அந்த மேக வெடிப்பு வந்து உங்களுக்கு தெய்வாதீனமாக நமக்கு கடலோர பகுதியில் வராது, மேக வெடிப்பு வராது. அது மலைப்பகுதியில் தான் விளையும். மலைப்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலையிலையோ மேற்கு தொடர்ச்சி மலையிலையோ அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மேக வெடிப்பு நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மேக வெடிப்புனால தான் உங்களுக்கு வந்து வயநாடு பிரச்சனை, நீலகிரியில் நிலச்சரிவு, பொள்ளாச்சியில் நிலச்சரிவு, அந்த மேக வெடிப்பால் தான். திடீர்னு வந்து அடிக்கும் போது அந்த மண் ஒன்றும் தாங்க முடியாது. அதில் இல்லை, இப்போ இந்த மின்னல் வெட்டுறது அப்படின்றது காலப்போக்கில் நம்ம முன்னாடி பார்த்தப்போ அது பூமியை அது கோடை காலங்களில் தாங்க வரும். இன்னொன்று கோடை மலைக்கு தான் மின்னல் வரும். ஐப்பசி கார்த்திகை மலையில மின்னல் வந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு அதிகரிப்பா இருக்கு. இல்ல, அதுல இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா சார், முன்னாடி எல்லாம் அது நிலப்பரப்பை தொடாம இருந்தது, இப்போ தொடக்கூடிய அளவு அதிகமாயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருங்க. திடீர்னு ஒரு இடத்துல மாய்ச்சர் கொட்டும்போது வேகமா டெம்பரேச்சர் வரும்போது சரியான உறிஞ்ச நீரை, அதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேகமும் தண்ணீரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் பகுதியில் அதிக வெப்பம், ஆகாய மண்டலத்து வெப்பம் கூட வந்து சடார்னு உறிஞ்சிருது. அப்படியே அந்த மேகத்தை மேலே லிஃப்டிங்பாங்க, கூட்டம் மேலே தூக்கிட்டு போகிறது, டக்குன்னு தூக்கிட்டு போகும். டக்குன்னு தூக்கிட்டு போனோன்னா ஏற்கனவே இருக்கிற மேகங்களோட இது போய் சேரும் பொழுது அந்த மின்னல் வெடி அது எதிர்காலம் இப்போ கூட இருக்குது. அது காலநிலை மாற்றத்தால் மனிதர்களாலேயோ அறிவியல் எதிலையுமே குறை சொல்ல முடியாது. மேக வெடிப்பு மின்னல்கள்ங்கிறது எந்த நேரத்தையும் தாக்கலாம். சமுதாயம் வந்து நம்ம முன்னெச்சரிக்கையோடு தான் எதிர்காலம் பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை நல்லதே நடக்கட்டுங்க. எதிர்காலம் வந்து மக்கள் பயப்படக்கூடாது. என்னன்னா இப்போ பொது வழித்தடங்கள் ரொம்ப பயமுறுத்துறாங்க. மக்கள் நம்ம பயப்படக்கூடாது. இன்னுமே இயற்கை பேரிடரும் கூட இருக்கும். அரசு இயந்திரங்களால் நம்மளும் மனிதர்கள் தானே. அரசு இயந்திரங்களால் வந்து உங்களுக்கு கழுத்து வரணும் தண்ணி வரணும் தான் நம்ம அரசு இயந்திரங்களை பயன்படுத்தலாம். கழுத்துக்கு மேலே தண்ணி போச்சுன்னா எந்திரங்கள் வராது. அது அரசு இயந்திரங்களால் முடியாது. இயற்கை எல்லாரும் முடியாத காரியம். ரெடினஸ் வந்து உள்ள கட்டமைப்பு இருக்குது பாருங்கள் அங்கங்கே. இப்போ இந்த ஏரியா தண்ணி முயற்சினா நாங்கள் இந்த 10 வீடு தானே, எங்கள் இந்த 10 வீடு நாங்கள் வந்து சேர்ந்து தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகும். 2 நாளோ 3 நாளோ எல்லாரும் எங்களுக்குள்ளே மேனேஜ் பண்ணி, அது மாதிரி உள்கட்டமைப்பில் எல்லாரும் ஒருங்கிணைப்பு வேணும். அது இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு ரொம்ப அவசியம். அதெல்லாம் இன்னும் நிறைய புரிதல் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றத நம்ம நம்புவோம். இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பேசலாம். நன்றி நன்றி நன்றி. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.